அசோக் என்னால முடியல அசோக், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அசோக். கவலைப்படாத ஸ்வேதா, ஒன்னும் ஆகாது. இப்ப நம்ம போயிடலாம். என்னால வலிய கொஞ்சம் கூட தாங்க முடியல, எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது. என்னால சத்தியமா முடியல. ப்ளீஸ் என்ன சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, எனக்கு வலி உயிர் போகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம். சஞ்சய் கொஞ்சம் காரை கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டிட்டு போடா ப்ளீஸ்டா. ஏய் ஒன்னும் ஃபீல் பண்ணாத, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடலாம். ஏய் ஒன்னும் ஃபீல் பண்ணாத, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடலாம். அண்ணி ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் வழிய போ, இன்னும் கொஞ்ச தூரம் தான். ஐயோ என்னால வலி தாங்க முடியலையே, எனக்கு செமையா வயிறு வலிக்குது, என்னால முடியல. ப்ளீஸ் அசோக் ஏதாவது பண்ணுங்க அசோக், என்னால முடியல. ஒன்னும் இல்ல ஸ்வேதா, ஒன்னும் இல்ல. இதோ அவ்வளவுதான். ஒன்னும் ஃபீல் பண்ணாத, இதோ இப்ப போயிடலாம். அம்மா எனக்கு வயிறு இப்படி வலிக்குது, என்னால முடியல, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடாமா, இதோ வந்துட்டோம். எனக்கு ஏன் அப்படி வயிறு வலிக்குது, என்னால முடியல. அண்ணி ஒன்னும் இல்ல, இதோ வந்துட்டோம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இதோ வந்துட்டோம்டா ஸ்வேதா, அவ்வளவுதான்டா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சஞ்சய் கொஞ்சம் ஸ்பீடா போடா. ஸ்பீடா தானே போயிட்டு இருக்கேன், ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. என்னால வலி தாங்க முடியல, பயங்கரமா வலிக்குது. ஐயோ பாவம், இவ்ளோ கஷ்டப்படுறாளே. சஞ்சய் கொஞ்சம் ஸ்பீடா போடா, அதோ வந்துட்டோமா. ஃபீல் பண்ணாதடா தங்கம். நீ இப்படி கத்திட்டே இருந்தனா உன் எனர்ஜி ஃபுல்லா வேஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதோ பக்கத்துல வந்துட்டோமா, அவ்வளவுதான். என்னால வலி தாங்க முடியல அம்மா. அவ்வளவுதான்டா, வந்துட்டோம்டா. ஐயா ஜாலி, வீட்டுக்கு குட்டி பாப்பா வர போகுது. அந்த குட்டி பாப்பா என்ன கியூட்டா சிட்டின்னு சொல்லும், ஒரே ஜாலியா இருக்கும். அந்த செல்லத்து கூட நான் அழகா விளையாடுவேன், நான் அதுக்கு Dress போட்டு விடுவேன், அதுக்கு நான் மேக்கப் பண்ணி விடுவேன். எப்பதான் குட்டி பாப்பா என் கையில வரும் ரொம்ப ஆவலா இருக்கு. அந்த குட்டி தங்கத்தை நான் பூ மாதிரி பாத்துக்குவேன், அப்படியே இன்னி மாதிரி பூ மாதிரியே பாத்துக்குவேன். எனக்கு குட்டி பாப்பா வேணும். ஐ காண்ட் வெயிட். ஸ்வேதா மாதிரி ஒரு குட்டி அழகான பொண்ணு, இல்ல அசோக் மாமா மாதிரி ஒரு குட்டியான பையனோ எனக்கு வேணும். என் மகனுக்காகவும் என் மகளுக்காகவும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? எனக்கு சீக்கிரமா அந்த குட்டி பாப்பாங்க வேணும். இந்தப்பா தம்பி கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. போயிட்டு தானே இருக்கோம் மேடம். என்ன இந்த ஆளு காரை ஓட்ட சொன்னா மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இவ்ளோ ஸ்லோவால போயிட்டு இருக்கான்? அங்க வேற என் புள்ளைக்கு என்னாச்சும் நினைச்சு பெத்த வயிறு பதறுது. பாவம் புள்ள வலியில அவ்வளவு துடிச்சு போயிருந்தா. ஏப்பா கொஞ்சம் சீக்கிரமா தான் ஓட்டேன், வண்டி இதுக்கு மேல ஸ்பீடா போவாதா? மேடம் ஸ்பீடா போகணும்னா சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும், பரவாயில்லையா மேடம்? எவ்வளவு நாள் பரவாயில்ல, நீ ஸ்பீடா போனா போதும். மாட்டு வண்டியில போயிருந்தா கூட இங்க நாங்க ஹாஸ்பிடல் போயிருப்போம் போல, ஓ வண்டியில தெரியாதனமா ஏறிட்டோம். இப்ப பாருங்க நம்ம ஸ்பீடா சும்மா ஜொயின்னு ராக்கெட்ல போற வேகத்துல கூட்டிட்டு போய் விடுறேன். இந்த ஆளுக்கு வெறும் வாய் பேச்சு மட்டும் தான், ஒழுங்கா ஒரு வண்டி ஓட்ட தெரியுதா? முன்ன மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இவனுக்கெல்லாம் யார் தான் டிரைவரா போஸ்டிங் கொடுத்தாங்களோ. சம்பந்தி அம்மா, போற வழியில ஒரு கோயில் இருக்கும், அங்க போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு போலாமா? நானும் அதுதான் சொல்லலாம்னு நினைச்சேன். நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு போவோம், அப்பதான் ஸ்வேதாக்கு நல்ல சுலபமான பிரசவம் முடியும். இதோ பாருங்க மேடம், கோயிலுக்கெல்லாம் போனோம்னா வெயிட்டிங் சார்ஜ் அதிகமா போடுவாங்க, பரவாயில்லையா? இந்த ஆளு காசை புடுங்கறதுல தான் இருக்கான். அவனா ஸ்பீடா கூட்டிட்டு போறானா பாரு. அழகா ஏதாவது ஆட்டோல ஏறி இருந்தா கூட இங்க நம்ம ஹாஸ்பிடல் போய் சேர்ந்திருக்கலாம். என்ன மேடம், வர வழியில ஒரு கோயில் இருக்கு, நிறுத்தவா? சரிங்க நான் நிறுத்துங்க, ஆனா கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா. ஏன்னா இங்க எமர்ஜென்சியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மேடம். இதுக்கு மேல நம்ம ஸ்பீடா போனோம்னு வைங்க, நம்ம 4 பேரையும் புடிச்சு கொண்டு ஜெயில உட்கார வச்சிருவாங்க. நான் டிரைவர்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருவேன், அப்புறம் உங்க 3 பேரையும் கோர்த்து விட்டுருவேன், பாத்துக்கோங்க. அதுலயும் முக்கியமா அந்த ப்ளூ கலர் சாரி போட்டிருக்க ஆன்டி எதை மாட்டி விடுவேன். அவங்க தான் என்ன ஸ்பீடா வர சொன்னாங்க, இவங்க என்னோட கஸ்டமரு, நான் இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு உங்க 3 பேரையும் போட்டு கொடுத்துருவோம், பாத்துக்கோங்க. யோ யார பார்த்த ஆன்டின்ற? என்னைய பார்த்தா உனக்கு ஆன்டி மாதிரி தெரியுதா? கிளவா வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியல, பேச்ச பாரு பேச்ச. ஏம்மா விடுமா, போற நேரத்துல போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஸ்வேதாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிட்டு இருக்க. இங்க நீ சும்மா ஆன்டின்னு சொல்லிட்டா அங்கிள்னு சொல்லிட்டான்னு சண்டை போட்டுட்டு இருக்க. அமைதியா இருமா. இருந்தாலும் இந்த ஆளுக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தாண்டி. வாய பாரு வாய, பீடா வாய. அம்மா கொஞ்சம் அமைதியா மாமா, நீ இப்பலாம் பேசுறனால தான் நான் இன்னும் ஸ்லோவா உருட்டிட்டு போறான். ஏய் இந்தாப்பா அந்த கோயில்ல தான் நிறுத்த சொன்னா நீ என்னப்பா போயிட்டே இருக்க? நீங்க அது முன்னாடியே சொல்லிருக்கணும் மேடம். எந்த கோயில்னு சொன்னீங்களா? கோயில்ல தானே நிறுத்த சொன்னீங்க. யோ போய் அந்த கோயிலுக்கு. இவன் வேற உயிரை வாங்கிட்டு இருக்கான். யூட்டர் நடத்துனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் மேடம், பரவாயில்லையா? காசுக்கு பிறந்த கபோதி நேரங்கால தெரியாம உசுர வாங்கிட்டு இருக்க. சரி வர வழியில ஏதாவது கோயில் இருந்தா நிறுத்து, ஒரே இம்சையா இருக்கு. ச்சே எல்லாம் எங்க நேரம். ஆத்தாடி ஆத்தா, என்ன பெருசாலா இருக்கு இந்த ஏர்போர்ட், செம சூப்பரா இருக்கு. ஏய் சின்ன பொண்ணு, இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்ல போயிருக்கியா? போயிருக்கனே. எந்த ஊருக்கு போன?
சென்னையிலேருந்து எங்கள் ஊர் புதுக்கோட்டை வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு புதுக்கோட்டையிலேருந்து திரும்பி சென்னைக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என்னது புதுக்கோட்டையில ஏர்போர்ட்டா? புதுக்கோட்டையில எங்க ஏர்போர்ட் இருக்கு? ஓ, திருச்சி போயிட்டு அங்க இருந்து அப்படி போனியா? இல்லையே, புதுக்கோட்டைக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஏர்பிளைன் இருக்கே. புதுக்கோட்டைக்கு ஃப்ளைட்ல போனியா? ஹேய், என்ன வளர்ற? நான் எங்கே வளர்றேன், நீ தான் வளர்ற. இல்ல புரியல. பின்ன என்ன, ஏர்போர்ட்டே இன்னைக்கு தான் பார்க்குறேன், இவ்வளோ பெருசாக இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கேன்னு. ஃப்ளைட்டில் போனியான்னு கேட்குற? நான் இது வரைக்கும் ஃப்ளைட்டு நேரில் கூட பார்த்ததில்ல தெரியுமா? அப்படியா? ஆமாம், தமிழ்நாடு விட்டு எங்கேயுமே போனதில்லை. அதுவும் தமிழ்நாட்டிலையும் நிறைய ஊருக்கு போனதில்லை. எங்கள் அம்மா வந்துட்டு என்னை புதுக்கோட்டைக்கு திருச்சிக்கு அவளை மட்டும் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தெரியுமா? அச்சோ, ஃபீல் பண்ணாத. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை துபாய்க்கு ஃப்ளைட்ல கூட்டிட்டு போறேன். அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு, நாங்க உன்னை கூட்டிட்டு போறோம். துபாயில பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. நான் எல்லா இடத்தையும் உனக்கு சுத்தி காட்டுறேன். பெரிய பெரிய மால்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லா இடத்துக்கும் நம்ம போய் நல்லா ஜாலியா ஃபன் பண்ணலாம். ஏய், சொன்ன வாக்க மீற மாட்டீங்களே, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். கூட்டிட்டு போறேன் சின்ன பொண்ணு. விஜய், பசிக்குது, ஏதாவது வாங்கிட்டு வரியா? அந்த போய் வாங்கிட்டு வர இரு. சின்ன பொண்ணு, நீ என்ன சாப்பிடுற? வெல், ஆக்சுவலி நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஆனால் நீங்களா என்ன வேணும்னு கேட்குறீங்க, அதனால சொல்கிறேன். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அதுவும் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, வாங்கிட்டு வரேன். ரோஸ், உனக்கு? எனக்கும் ஐஸ்கிரீமா வாங்கிட்டு வந்துரு. சரி, பேசிட்டு இருங்க, ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகேடா. கடை வெளியிலலாம் இருக்கு, இவன் என்ன 2 நிமிஷத்தில் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே எப்படி வாங்கிட்டு வருவான்? ஒருவேளை கடைக்கும் ஃப்ளைட்டில் போய் வாங்கிட்டு வருவானோ? வெளியில எல்லாம் போவேனா சின்ன பொண்ணு, உள்ளே கடை நிறைய இருக்கு. என்னது, ஏர்போர்ட்டுக்குள்ளே கடை இருக்கா? இந்த ஏர்போர்ட்குள்ள கடை மட்டும் இல்ல, உள்ள ஒரு மினி சூப்பர் மாலே இருக்கு. அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு. அப்போ நம்ம போய் பார்க்கலாமா இப்போ? போலாம், ஆனா உள்ள பாஸ் இருந்தாதான் அலோவ் பண்ணுவாங்க. பாஸ் வச்சிருக்கியா? ஆமா, நான் இந்த பில்டிங்கே இன்னைக்கு தான் பார்க்குறேன். பாஸ் வச்சிருக்கேன், கீஸ் வச்சிருக்கேன்னு கேட்குறேன். சரி, விடு, அடுத்த டைம் வருவேல, அப்போ கொண்டே சுற்றி காட்டு என்ன, சரியா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சரி சரி. சரி, அப்புறம் வயசாயிட்டே போகுது, கல்யாணத்தை பத்தில யோசிக்கல போலையே. அது ஏதாவது அமைஞ்சா பார்த்துப்போம். இப்போ என்ன அவசரம் அதுக்கு? அது சரி, ஆனா கல்யாணத்துக்கெல்லாம் எங்களை கண்டிப்பா கூப்பிடணும்னு பாத்துக்கோ. கூப்பிட்டா போச்சு. ஆனா கல்யாணத்துக்கு வரும்போது கையில பெரிய கிஃப்ட் இருந்தாதான் மண்டபத்துக்குள்ள அலோவ் பண்ணுவேன். இல்லைன்னா அப்படியே வெளியே போயிருந்து துரத்தி விட்டுருவேன். உனக்கு இல்லாத கிஃப்டா? கண்டிப்பா பெருசா வாங்கிட்டு வரேன். சரி சரி. நீயும் கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வரேன். எனக்கு சின்ன பொண்ணு இல்லாம கல்யாணம் நடக்குமா என்ன? துபாயில கல்யாணம் வை, அந்த சாக்குல வந்து துபாய் சுத்தி பார்க்கலாம். வச்சுட்டா போச்சு. ஆனா டிக்கெட்ல நீ தான் புக் பண்ணி தரணும். தந்துட்டா போச்சு. ஆனா என்கிட்ட தான் பாஸ்போர்ட்டே இல்லையே. அப்ப பாஸ்போர்ட்டும் நீ தான் வாங்கி தரணும். வாங்கி தந்துட்டா போச்சு. போச்சு போச்சுன்னு தராம இருந்த உன்ன அவ்வளவுதான். சரி சின்ன பொண்ணு. இந்தாங்க ஐஸ்கிரீம். தேங்க்யூ விஜய். இருக்கட்டும் சின்ன பொண்ணு, சீக்கிரம் சாப்பிடு. ஆஹா, நல்ல ருசி நல்ல ருசி. என்னமா இனிக்குது. இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமை நான் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை. செம்மையால இருக்கு. இவ்வளவு குவாலிட்டியா பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா இதோட விலை ஒரு 100 ரூபாய் இருக்குமா? எது 100 ரூபாயா? இந்த ஏர்போர்ட்ல 100 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் கூட கிடைக்காது. தண்ணி பாட்டிலே 100 ரூபாய்க்கு கிடைக்காது. அப்ப இது எவ்வளோ? ஒரு ஐஸ்கிரீம் 450 ரூபா சின்ன பொண்ணு. வாய மூடி சின்ன பொண்ணு, கொசு உள்ள போயிட போகுது. இம்முடு காணி ஐஸ்கிரீம் 450 ரூபாயா? அநியாயமா இல்ல? இந்த 450 ரூபாய் மட்டும் என்கிட்ட கொடுத்திருந்தா 2 மட்டன் பிரியாணி நல்லா திருப்தியா சாப்பிட்டுருப்பேன். இத்தனையோண்டு ஐஸ்கிரீம் போய் 450 ரூபாயா? எம்மாடியோ, பயங்கரமான கொள்ளையால இருக்கு. இதெல்லாம் பகல் கொள்ளை. இங்கெல்லாம் அப்படிதான் சின்ன பொண்ணு. இதுக்கே இப்படி வாய்ப்புழுக்கிறீ. நம்ம ஊர்ல விற்கும்ல கப் நூடல்ஸ். ஆமா, சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் விற்கும். என்ன ஒரு 70 ரூபா 75 ரூபா அதே ரேட் தான் இங்க விற்பானுங்க. ஆஹா, அந்த 70 ரூபா 75 ரூபா உள்ள போனா 750 ரூபாய்க்கு விற்பாங்க. 750 ரூபாயா? அடியாத்தி 10 மடங்கு பெருசா. ரொம்ப அநியாயமா இல்ல? அனியா என்ன சின்ன பொண்ணு, ஆனா என்ன பண்ணுவ? கப் நூடல்ஸ் உனக்கு வேணும்னா கடையில போய் வாங்கி சுடுதண்ணி ஊத்தி நீ சாப்பிடுவியா? ஆனா இங்க அவங்களே சுடுதண்ணி ஊத்தி கிளாஸ்ல போட்டு அதுக்கு ஸ்பூன் போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு தான் இவ்வளோ ரேட்டு. இந்த இத்து போன ஒரு கிளாஸ் ஆட்டு வாட்டருக்கும் இந்த இத்து போன டிஷ்யூ பேப்பருக்குமா இவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க? இதுக்கு நான் பேசாம வீட்டுல இருந்தே எல்லா சாப்பாடி கட்டி எடுத்துட்டு வந்துருவோம் போலயே. ரொம்ப அநியாயமா பண்றாங்கயா. இங்கெல்லாம் அப்படிதான் சின்ன பொண்ணு, என்ன பண்றது? ஆமா, இங்க ஒரே ஹை கிளாஸ் பீப்புள்ஸா வருவாங்களா அவங்களுக்காக. ஏர்போர்ட் உள்ள வர்றதுக்கே இவ்வளோ காசு செலவழிக்கணும் போலயே. அப்ப ஃபிளைட் டிக்கெட்ல எவ்வளவு இருக்கும் போலயே தெரியலையே. இதை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளைட் டிக்கெட் ஓரளவுக்கு கம்மி தான். ஒரு ஆளுக்கு துபாய்க்கு வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் 30K. 30Kயா? இது என்னோட 3 மாசம் சம்பளம். அப்போ உங்க 2 பேர் டிக்கெட் சேர்த்தா என்னோட 6 மாசம் சம்பளம். அம்மாடியோ அம்மாடி, இது பயங்கரமான பகல் கொள்ளையா இருக்கே. ஷாக்க கோர ஷாக்க கோர. ஷாக்க கோர ஷாக்க கோர. இங்க அப்படிதான்.
இனிமேட்டு ஜென்மத்துக்கும் இந்த ஏர்போர்ட் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். இந்தாடி ரோஸ், துபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி தரேன்னு சொன்னல, டிக்கெட்லாம் வேணாம், அந்த காசை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. 3 மாசம் வேலைக்கு போவோம், நல்லா ஓப்பி அடிப்பேன். ஃபன்னி கேர்ள். கியூட் சின்ன பொண்ணு நீ. சஞ்சய் என்னாச்சுடா, ஏன்டா காரை நிறுத்திட்ட? ஏங்க எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, என்னால முடியலங்க. தெரியலடா, ஒரே டிராபிக்கா இருக்கு. என்னது டிராபிக்கா? ஆமாண்டா, பெரிய டிராபிக் மாதிரி இருக்கு, வண்டியை மூவ் பண்ணவே முடியல. ஐயோ என்னால வலி உயிர் தாங்க முடியல சஞ்சய், ஏதாவது பண்ணு ப்ளீஸ், என்னால முடியல சஞ்சய். அசோக் நீங்களாவது ஏதாவது பண்ணுங்க அசோக், எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது அசோக். அண்ணி ஒண்ணு இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது, நம்ம போயிடலாம். சஞ்சய் ஏதாவது பண்ணுடா, இறங்கி போய் பாடுறா என்னன்னு. இருடா ஒரு பிரச்சனையும் இல்லடா, போயிடலாம். அண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நீ இதோ இப்ப போயிடலாம். ஐயோ என்னால முடியலையே.